ஆனா வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். காரணம் பட்ஜெட்ல வர வேண்டிய அவசியம் இதில் இல்லைங்கன்னா, காரணம் இன்னைக்கு நம்முடைய ப்ரொபோசல் கீழ இருந்து போயிருக்கக்கூடிய ப்ரொபோசல் வந்து 500 கோடி ரூபாய், 500 crore. இதுக்கான கோயம்புத்தூர்னுடைய அப்ராக்சிமேட்டா அந்த ரயில் நிலையத்தினுடைய அடுத்த கட்டம் செயல்பாட்டுக்கு 500 கோடி ரூபாய். இது வந்து ஒரு விமான நிலையத்தை போல கம்ப்ளீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் லெவல்ஸ்ல மேல கொண்டு போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடியது என்னன்னா இபிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்து இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களே பண்ணி கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுத்துடணும். அப்படிங்கும் பொழுது இது வந்து ரயில்வே துறை அமைச்சர் சாங்ஷன் பண்ணணும். அவருக்கான அந்த பட்ஜெட் அங்கீகாரம் அவருக்கு இருக்கு. அதனால் ரயில்வே துறை அமைச்சர்கிட்டையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கோரிக்கை வச்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை பிபிபிஏ மாடல் வேண்டாம், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லாம இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் இபிசி மாடல்ல மத்திய அரசு எடுத்து இந்த ரயில்வே நிலையத்தை வடிவமைத்து கோயம்புத்தூர் மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கோம். அதனால் இது பட்ஜெட்ல வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இபிசி மாடல் வந்து ரயில்வே போர்டுக்கு போய் ரயில்வே துறை அமைச்சர் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் மிக விரைவில் அந்த அறிவிப்பு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அது வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அண்ணா, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கோயம்புத்தூருக்கு நம்ம என்ன கொடுத்திருக்கோம், அதை எல்லாம் தனித்தனியாக ஒரு அமைச்சர்கள்ட்ட நாங்க ஃபாலோ அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு அமைச்சராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பெரிய திட்டங்கள் நிச்சயமாக பட்ஜெட் மூலமாகத்தான் வரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா, அதற்கு எங்களுக்கு 5 பட்ஜெட் இருக்குங்கண்ணா. இந்த ஆட்சியில 5 முறை, இந்த இப்ப இருக்கக்கூடிய மோடிஜி 3.0ல 5 வாய்ப்பு இருக்கு பெரிய திட்டத்தை அது மூலமா கொண்டு வரணும். மற்றதெல்லாம் அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கிறது, அல்லது உள்துறை அமைச்சருடைய டிஸ்கிரிஷன்ல இருக்கக்கூடிய என்ஐஏ கொண்டு வரணும், என்சிபி கொண்டு வரணும், அது போன்ற திட்டங்கள். அல்லது மருத்துவ அமைச்சர் கையில் இருக்கக்கூடிய கெரியாட்ரிக்ஸ் பேஷண்ட்டுக்கு, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கோவையில, கேன்சர் மருத்துவமனை, இதெல்லாம் தனித்தனியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது நம்முடைய கட்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே, கோயம்புத்தூருக்கு இங்க நான் போட்டிட்டு இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே இருப்பதை எல்லாம் தொகுத்து ஒரு அமைச்சராக சந்தித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நிச்சயமாக வருகின்ற காலத்துல நிறைவேற்றப்படும். அது உதாரணத்துக்கு ரயில்வே அப்படிங்கிறத உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம், நிறைவேற்றுறோம். அப்படிங்கிறத தாண்டி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டுபிடித்து அது எந்த மோட்ல வந்தா மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இன்னைக்கு அதுக்காக நாங்க வந்து போராட ஆரம்பித்திருக்கின்றோம். வருகின்ற காலத்துல ஒன்றொன்றா நீங்க பாப்பீங்க. உள்துறை அமைச்சர் அவர்களையும் கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில இறங்கியிருக்கோம். காரணம், கோயம்புத்தூரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டடம் திறப்பு விழாவுக்கு தயாரா இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உள்துறை அமைச்சர் அவங்களை கொண்டு வரணும். அவர்கள் மூலமாக சில காரியங்களை கோயம்புத்தூருக்கும் செய்யணும். அவர் வரும் பொழுது இந்த கட்டடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா வேலையிலும் இறங்கி இருக்கோம். ஏற்கனவே சொன்னது போல உள்துறை அமைச்சர் அவங்ககிட்ட சில வேண்டுகோள் பாக்கி இருக்கு, அவங்ககிட்ட செய்யணும்னு நாங்க கேட்கிறோம். அதனால் வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க, இது ஒன்றொன்றாக செயல்படுத்தி கொண்டு வருவோம். மாநில தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. இதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து ஒரு சில கட்சி உறுப்பினர்கள் அண்ணா, ஏற்கனவே நான் பேசும்போது நான் சொன்னேங்கண்ணா, இன்னைக்கு குறிப்பாக அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தவறு யாராவது செய்யும் பொழுது நாம் உடனடியாக நீக்கிறோம். அது முதல் வேலை. இரண்டாவது, உள்ளே வருபவர்கள் முடிந்தவரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட மெம்பர்ஸை சேர்த்துறோம். அதையும் தாண்டி எல்லோரும் நல்லவர்கள் எந்த கட்சியில யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. தவறு செய்ய நீக்கிறது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு இந்த கொலை வழக்குல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க, உடனே நீக்கிட்டோம். அதே போல வேறு வேறு கட்சிகளும் நீக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கின்றோம். யார தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் யாராச்சும் வந்து சேர்றாங்க போறாங்க, இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தண்ணி மாதிரி வர்றாங்க போறாங்க, அது மாவட்ட தலைவர் மண்டல் தலைவர் லெவல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் நாங்களும் யோசிக்கிறோம், இன்னைக்கு கட்சியில சேரக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசத்தை கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம், இப்ப மாவட்ட தலைவருக்குன்னு சில அதிகாரம் இருக்கு. ரமேஷ் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட தலைவராக யார வேணாலும் அண்ணன் கட்சியில சேர்த்திக்கலாம், யார வேணாலும் அண்ணன் நீக்கலாம். ஒரு மண்டல் தலைவர் கட்சியில சேர்த்தலாம், ஆனா நீக்க முடியாது. இப்ப கட்சியில சேர்ப்பதற்கு முன்பு மாநிலத்திற்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிறதையும் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதே நேரத்துல ஒரு தலைவருடைய அதிகாரத்தையும் நாங்க பறிக்க கூடாது. ஒரு மாவட்ட தலைவராக மண்டல் தலைவராக அவருடைய அதிகாரத்தையும் பறிக்க கூடாது. ஆனா சில விஷயங்கள் எங்க நாலேஜ்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறதையும் விரும்புறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பத்திரிகை நண்பர்கள் சோசியல் மீடியால உன்னிப்பா பாக்குறீங்க.
யாராவது ஒரு குற்றவாளி எங்கேயாச்சும் இருந்தா கூட கேள்வி கேட்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா பக்கமே டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. அதனால் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வருகின்ற காலத்துல குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர்ல அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய புது டீம் வரும் பொழுது இதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது என்ன பதில் முடியலைங்கன்னா, இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குல தொடர்ந்து எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இது சிபிஐக்கு விசாரணைக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் NCSC வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு போய் இது கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமானது, உள்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ண காரணத்தினால இன்னைக்கு இது கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் கோர்ட் மூலமாக மட்டும்தான் வரவேண்டிய சூழல். இன்னைக்கு கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா வேறு வேறு கேசஸ் எல்லாம் கிளப் பண்ணி நீதியரசர்கள் விசாரிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை இந்த பர்டிகுலர் கேஸ்ல வேண்டுமா அப்படின்னு இதையதான் கள்ளக்குறிச்சிக்கு நாங்க கேட்டிருக்கோம். அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அவர் இதுல மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நேரடியா சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் அவங்க கேட்கலாம். மத்திய அரசு கொடுக்க போகுது. முதலமைச்சர் கேட்டு மத்திய அரசு சிபிஐ விசாரணை இல்லை என்று எப்பொழுதும் சொல்ல போவது இல்லை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதனால் முதலமைச்சர் இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது.